Hi, hello. வெல்கம் டு எஸ்டி சேனல். எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இப்போ நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்க ஒரு நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி. ரொம்ப ஃபெமிலியர் இல்லாமல், அதாவது நிறைய பேருக்கு இப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னே தெரியாது. பட் இவங்க நிறைய நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பட்ஜெட் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவியில் நிறைய மாடல் இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பேஸில் இப்போ 2 நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாடலை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதோட ஸ்பீடு எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ, என்ன பேட்டரி இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, அந்த ஸ்கூட்டர் எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ டெலிவரி போகுது, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டரு 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேசிக் வேரியண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷனை நான் சொல்லிடுறேன். வேரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 36,000 கிலோமீட்டர் வந்து வேரண்டியே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்ஸ் கம்பெனிலேயே இதுக்கு முன்னாடி வந்த மாடலை விட இப்போ இந்த மாடல் வந்து நியூவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு அப்கிரேட் வெர்ஷன் அப்படிங்கிறனால லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நியூ கம்பெனிகள் நியூ மாடலுக்கு வந்து போட்டு டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த மாடல் லுக்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, முன்னாடி வந்த மாடலோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக தான் இருக்குது. மொபைலை வண்டியோட கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப் யூசேஜ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒய்ஃபை இருக்குல்ல, அதையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஜியோ ஃபென்சிங் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி திஃப்ட் அலாரமும் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வண்டி யாச்சும் திருடு போகுதுன்னு வச்சுங்களேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அலாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேவிகேஷன் அசிஸ்ட்டும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பேட்டரி வந்து லோ ஆயிருச்சு, சார்ஜ் தீரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டுற லோ பேட்டரி அலாரம் அந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரன்னிங் டைம்லையோ இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டும். ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ரிமோட் ஸ்டார்ட் கிடையாது. அதேமாதிரி சி டைப் மொபைல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வண்டியில் தாராளமாக போட்டுக்கலாம் சார்ஜ். அதாவது யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வண்டியில் மொபைல் வந்து சார்ஜ் இல்லை வேலை செய்கிற இடத்துல மறந்துட்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வண்டியில் சார்ஜ் போட்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஹில் ஹோல்டு இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் இருக்குது. பேக்கில் டூயல் ஷாக் அப்சார்பர் இருக்குது. வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை யாராச்சும் வழியில் நின்று பேசுறீங்க, ஸ்டாண்ட் போட்டு பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு அதுக்கப்புறம் முடிச்சு வண்டியை கிளம்பும் போது நிறைய பேர் ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி போடுறாங்க. இதில் நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்டு கட் ஆஃப் அலாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்டு வந்து போட்டுருந்துச்சுன்னா உங்களால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. எக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி SOS அப்டேட்ஸ் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டிமேஷன் காட்டுறதுல. அதேமாதிரி 42 லிட்டர்ஸுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 42 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஓரளவு லென்த்தாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். நீங்கள் திங்ஸு, லக்கேஜ், பேகு, இந்த மாதிரி ஹெல்மெட்டு, இந்த மாதிரி எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பாக்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. கிரேடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 16 டிகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்சும் இதில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க லைட்டுக்கு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி 5 இன்ச்சுக்கு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைம் பார்த்துக்கலாம். ஸ்பீடாமீட்டர், ட்ரிப்பாமீட்டர், ஓடாமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்குது. பேட்டரியோட லெவல் பார்த்துக்கலாம். எல்லாமே கிளியராக ரீட் பண்ணுற அளவுக்கு டிஸ்பிளே கிளியராக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா பிரைட்டாக இருக்குது. அதேமாதிரி டெய்லைட் இருக்குல்ல, அதே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் ஒரு ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை லாங்லாம் நீங்கள் எடுத்து போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தாராளமாக யூஸ் ஆகும். அதேமாதிரி டெய்லி ஒர்க்குக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். அசிலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண 5.1 செகண்ட்லேயே உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வண்டியில் வந்து பிக்கப் இருக்கும், ஸ்பீடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ட்ரம் கொடுத்துருக்காங்க, பேக்கில் அங்கேயும் ட்ரம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க் வராது. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 2.4 kW பவர்ஃபுல் எலக்ட்ரிக் ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பீக் பவரும் நல்லா இருக்கும், அவுட்புட் டார்க்கு நல்லா இருக்குது, வண்டி உங்களுக்கு பிக்கப் நிறையா கொடுக்கும்.
பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 2.3 kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் ஸ்வாப்பபிள் ஆப்ஷனோட. அதாவது ஒரு பேட்டரியை நீங்கள் வண்டியில் போட்டுட்டு இன்னொரு பேட்டரியை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி தீர்ந்ததுக்கப்புறம் அதை சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் சார்ஜர் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போடுறதுனால போட்டுக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் அது வந்து உங்கள் சாய்ஸ். அடுத்து சார்ஜர் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் இல்லைனா அதிகபட்சம் 5 மணி நேரத்துக்குள்ளேயே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 90 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காம ஓட்டிட்டு போக முடியும். மைலேஜ் பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் எனக்கு தெரிஞ்ச பெட்டர் தான். சிங்கிள் சார்ஜில் 90 கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேட் தான். ஒரு 60, 70 வச்சுக்கலாம், அவ்வளோ கொடுத்தாலே பெட்டராக இருக்கும் பெட்ரோல் ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் டெய்லி ஒர்க்குக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை யூத் எல்லாம் வந்து காலேஜ் போவாங்க, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களும் சரி ஃபேமிலி மேனும் சரி ஓல்டு பர்சன் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேலைக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. டெய்லியும் ஒர்க்குக்கு பெட்ரோல் காசு மிச்சம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறாங்க. அதை பார்க்கும்போது இதில் வந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்குது. இதில் பேட்டரி அப்படின்னு வரும்போது இந்த ஸ்கூட்டரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாடலை நீங்கள் வித் பேட்டரியோட வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வித்தவுட் பேட்டரி இல்லாமலும் வாங்கலாம். இப்போ நீங்கள் பேட்டரியோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும், பேட்டரி இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். நிறைய பேருக்கு டவுட்டாக வரும், பேட்டரி இல்லாமல் எப்படி ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டிட்டு போகிறது அப்படின்னு. அதாவது நம்ம டிவி ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அது அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் காசு கொடுத்து பேட்டரி போட்டு ஓட்டிட்டு போகலாம். சார்ஜ் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் காசு கொடுத்து இன்னொரு பேட்டரி இருக்குல்ல, அதை வாங்கி நீங்கள் ஓட்டிட்டு போகணும். சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி இப்போ இந்த பெட்ரோல் போடுறோம்ல, காசு கொடுத்து பெட்ரோல் போடுறோம், தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் போய் போடுறோம்ல, அந்த மாதிரி சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா உடனே நீங்கள் காசு கொடுத்து மறுபடியும் சார்ஜ் போட்டு ஓட்டிட்டு போகணும். அந்த மாதிரி மெத்தட் தான் பேட்டரி இல்லாமல் ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஓட்டிட்டு போகணும். இதே நீங்கள் பேட்டரியோட வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் சார்ஜ் போட்டு ஓட்டிட்டு போகலாம், பேட்டரி உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த மெத்தட், இது 2 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் ஓகே தான் தோணுது. ஏன்னா நம்ம வேணுங்கும் போது காசு கொடுத்து சார்ஜ் போட்டு ஓட்டிட்டு போகலாம், தேவையில்லாத போது ஆல்ரெடி வண்டி நிற்கும், எப்படி பெட்ரோல் போடலாம், அந்த மாதிரி இது பெட்டராக தான் தோணுது. சில பேருக்கு பேட்டரியோட வாங்குறது பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா பேட்டரி மொத்தமாக வாங்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப சார்ஜ் போட்டு ஓட்டிட்டு போகலாம், பேட்டரி நம்மகிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து தீர்ந்துருச்சுன்னா உடனே போய் நம்ம காசு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது ரெண்டுமே பார்க்கறது பெட்டராக தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பெட்டர்னு தான் தோணுது. வேணும்போது மட்டும் ஓட்டிட்டு போகலாம், இல்லாத போது வண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் உங்களுக்கு விருப்பம் தான். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 254 mmக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஸ்டீல் மெட்டல் வீல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க. லென்த்தாக இருக்குது, அகலமாக இருக்குது. கலர்னு அப்படின்னு பார்க்கும்போது குவாண்டம் பிளாக், நோவா ஒயிட், சோலார் ரெட், காஸ்மிக் ப்ளூ அப்படின்னு 4 கலர் அவைலபிளாக இருக்குது. 4மே ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. ஆக்சுவலாக எலக்ட்ரிக்ஸ் கம்பெனி 2 நியூ மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்ஸ் என்ட்ரோ 2.0 அப்படிங்கிற ஒரு மாடல், இன்னொன்று எலக்ட்ரிக்ஸ் என்ட்ரோ 3.0 அப்படிங்கிற மாடல். இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, அது வந்து என்ட்ரோ 2.0 பேசிக் மாடல். இதுக்கு அடுத்த மாடல் இருக்குல்ல, அது வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக போகும், பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், அதே மாதிரி வந்து மைலேஜ் அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த மாடலை விட அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தது பேசிக் மாடல் அப்படிங்கிறனால ஸ்பீடு வந்து ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 100 km/h வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணும்போது வர பெட்டராக தான் இருக்குது. பட் வண்டி டெலிவரி வந்ததுக்கப்புறம் தான் இது எப்படி இருக்குங்கிறது அப்படி தெரியும். ஃபீச்சர்ஸும் சரி, ஃபெசிலிட்டிஸ், யூசேஜ் எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது என்ட்ரோ 2.0 பொறுத்த வரைக்கும் 89,999 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருக்குது. அதுவே 3.0 வந்து பார்த்தீங்கன்னா 99,999 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருக்குது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான். ஆன் ப்ரைஸ் வரும்போது ஒரு 8,000 7,000 வச்சுங்களேன், சிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். அவ்வளோ ரேட் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அதோட ஆன் ப்ரைஸ் முடிஞ்சிடும். இதுவே இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேட்டரி இல்லாமலும் இந்த ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். அதாவது வித்தவுட் பேட்டரியோட 2.0 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா 59,999 ரூபா தான். நீங்கள் தமிழ் பேஜ் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் தான். ஸோ வித்தவுட் பேட்டரியோட வாங்கினா இந்த ப்ரைஸ் வரும், பேட்டரியோட வாங்கினீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும். அது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டருக்கு வந்து புக்கிங் வந்து டிசம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 15 ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 மந்த் வச்சுங்க, 1 மந்த் 2 மந்த்க்குள்ள வந்து புக்கிங் போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நிறைய சைட்லாம் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் கம்பெனி அபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள், எது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டாக நெக்ஸ்ட் ஒன் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது சிடி.